அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமூக சேவையும் ஈமானும் என்கிற அடிப்படையில் சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். முதலாவதாக, ஒரு முஸ்லீம் அவன் சொந்த ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் நின்றாலும் சரி, அவன் இருக்கிற இடத்தில் முஸ்லீமாக வாழ வேண்டும். முஸ்லீமாக வாழ்வது என்று சொல்கிற போது அவன் தொழுவது, நோன்பு பிடிப்பது போன்ற இபாதத்துக்கள், இது அல்லாத அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை விஷயங்கள் என்று மாத்திரம் இல்லாமல் அவன் சமூக உணர்வோடும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சமூக சேவைகளை பொறுத்தளவில் எங்களுடைய மக்களிடத்தில் ஒரு பார்வை இருக்கிறது என்னன்னு கேட்டால், இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டதில்லை, உலகத்தோடு சம்பந்தப்பட்டது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சமூக சேவையை ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்கிற போது, ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதில் ஆக உயர்ந்தது என்னன்னு கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆக குறைந்தது என்னன்னு கேட்டால் இமாத்தத்துல் அதா அனித்தரிக், பாதையில் பிறருக்கு தொல்லை தரக்கூடிய விஷயங்களை நீக்குவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ரோட்டில் ஒரு பொருள் இருந்து கிடக்குது, அது பிறருக்கு தொல்லை தரும் என்றால் அதை எடுத்து அப்புறப்படுத்துவது கூட ஈமானின் ஒரு பகுதியாகத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஈமான் என்கிறது பல கிளைகளை உடையது. அதில் ஒரு பகுதியாக இந்த இடத்துல, அதாவது சமூகத்துக்கு நல்லது செய்தல் என்கிறது அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தளவில் அவர்கள் சமூக உணர்வோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய நல்லறத்தை செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க. அது எப்படியான அடிமைன்னு சொன்னால், ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய அடிமைகளுக்கு விலை கூட இருக்கும், வயசாளிகள் அந்த மாதிரி இருந்தால் விலை குறைவாக இருக்கும். நீ என்ன மாதிரி அடிமையை விடுதலை செய்யணும்னு சொன்னால், யாரை விடுதலை செய்தால் ஒரு குடும்பத்தை ஈடேற்ற மாதிரி இருக்குமோ, ஒரு ஆளை, ஒரு இளைஞனை விடுதலை செஞ்சால் அவனோட வாப்பா அடிமையாக இருந்தால் கூட அவன் உழைச்சி வாப்பாவை விடுதலை செய்யலாம், அந்த மாதிரி ஒருவரை விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்ல, எனக்கு அதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு அதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் ஒருவருக்கு தொழில் வாய்ப்பொன்றை ஏற்படுத்தி கொடு, அந்த தொழில் வாய்ப்பின் மூலமாக அவன் தனது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வான் என்று சொன்னாங்க. அந்த சஹாபி சொல்றார், யார் சொல்ல, எனக்கு அதுக்கும் வசதி இல்லைன்னு சொன்னாங்க. உன்னால் ஒருவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாவிட்டால் ஒருவருக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சால் நல்லா இருக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் முன்னேறலாம், இந்த மாதிரி ஒரு தொழிலை கற்றுக் கொடுன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, இந்த அதுக்கும் வசதி இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னால் யாருக்குமே நன்மை செய்ய முடியவில்லை என்றால் உன்னால பிறருக்கு தீங்கு வராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போ, அது நீ இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் அந்த சஹாபியுடைய மனநிலையை பாருங்க, அவருக்கு சொந்தமாக எதுக்குமே செய்ய முடியாது, இருந்தாலும் ஆர்வப்படுறார், நானும் என்னமாலும் செய்யணும் என்கிற ஆர்வப்படுறார். இது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படைகள் ஒன்று. நாங்கள் குர்ஆனுடைய பல வசனங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் சமூக சேவையையும் ஈமானையும் சம்பந்தப்படுத்தி பல இடங்களில் பேசியிருப்பதை நாம் பார்க்கலாம். சிலர் ஈமான் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனால் சமூகத்தோடு அவங்க நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை என்பது அவங்க கொண்ட ஈமான்ல உறுதி இல்லாத தன்மையை வெளிப்படுத்துறதாக இருக்கு. அதனால தான் அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன், நபியே மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு, மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் யார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிற போது, அரஐத்தல்லதி யுகஸிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளுக்குரியதை கொடுக்காம தடுக்கிறானே, அனாதைகளை விரட்டுகிறானே இவன், அதாவது மறுமை நாளை பொய்ப்பிக்கிறான். தான் ஏழைகளுக்கு உணவளிக்காததோடு ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாமல் இருக்கிறாங்களே, இவன் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறான். பிறர் பார்க்க வேண்டும் என்கிறதுக்காக தொழுகிறாங்களே, இவங்க மறுமை நாளை பொய்ப்பிக்கிறாங்க. அண்டை அயலவர்கள் ஒரு உதவியை கேட்கிற போது ஒரு ஊசி போன்ற அற்பமான பொருளையும் இரவல் கொடுக்க மாட்டேன் என்று சொல்றாங்களே, இவங்க மறுமையை பொய்ப்பிக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறான்னு சொன்னா, மறுமை மேல உண்மையான நம்பிக்கை உள்ள ஒருவன், உறுதியான நம்பிக்கை உள்ள ஒருவன் இப்படி நடக்க மாட்டான்.
அப்போ அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து மறுமை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகளாக அனாதைகளை அரவணைக்கிறதுங்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது, பிறர் பார்க்கறதுக்காக தொழுதல்ங்கிற கெட்ட பண்பு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு அம்சமாக சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கலாம். இதே போல் அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா அல் பலதில் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறான். சொல்லிக்கொண்டு வந்து சொல்லுகிறான், மனிதருக்கு நாங்கள் 2 வழியை காட்டியிருக்கிறோம். ஒன்று நேர்வழி, வழிகேடு, 2ஐயும் காட்டியிருக்கிறோம். இதை சொல்லி வந்து அல்லாஹ் சொல்கிறான், பலக்கு தஹமல் அக்கபா, இந்த மனிதன் இன்னும் அக்கபாவை தாண்டவில்லை என்று சொல்கிறான். அக்கபான்ற அரபுல சொல்றது ஒரு பள்ளத்தாக்குக்கு சொல்றது. இங்கு அக்கபான் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, சொர்க்கத்துக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம். இதை தாண்டினா தான் சொர்க்கம் போகலாம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு என்ன தெரியுமா? பக்கு ரக்கபத்தின், ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள், அல்லது ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள், ஒரு அனாதைக்கு உணவு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். சும்ம கான மினல்லதீன ஆமனு, இதெல்லாம் செஞ்சு கொண்டு ஈமானோடு இருந்து கொண்டு வத்தவா சௌபிஸ் சப்ரி வத்தவா சௌபில் மர்ஹமா, நீங்கள் பொறுமையை கொண்டு மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், கருணையை கொண்டும் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அப்படி செஞ்சா உலாய்க அஸ்ஹாபுல் மைமனா, அவர்கள் தான் சொர்க்கம் போகிற வலதுசாரிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கு அல்லாஹ் தஆலா ஈமானும் இருக்க வேண்டும், அனாதைகளை அரவணைத்தல், ஏழைகளை அரவணைத்தல், அடிமைகளை கவனித்தல் என்கிற அந்த சமூக உணர்வும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சொர்க்கம் போறதுக்கு. அப்ப இந்த அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஈமானும் சமூக சேவையும் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், ஈமானில் நல்ல உறுதியாக இருப்பாங்க, 5 நேரம் அழகாக தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, ஆனால் அவன்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு ஒழுங்கா சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆடம்பரமாக சில நேரங்களில் செலவு செய்வாங்க. வீட்டில் வேலை செய்கிறவன் வறுமையில் இருப்பான், நோய்க்கு மருந்தெடுக்க முடியாமல் இருப்பான், கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருப்பான், அவனை கவனிக்க மாட்டாங்க. ஏன் அவனை விடுங்க, நல்ல ஒரு மனிதராக இருப்பார், ஆனால் வீட்டில் தாயை ஒழுங்காக கவனிக்காதவர் இருப்பார், தந்தையை ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வைக்கிறவராக இருப்பார், குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க, அவர்களை கவனிக்காமல் இருப்பார். அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 177வது வசனத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை சொல்கிறார். ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், பைத்துல் முகஸ் நோக்கி தான் முஸ்லீம்கள் தொழுது வந்தாங்க. பிறகு அது கிபிலா கஅபாவை நோக்கி மாற்றப்படுது. அப்படி மாற்றப்பட்ட நேரத்தில் யூதர்கள் ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்க. அங்கே தொழுவதுக்கு இங்கே தொழுவதுக்கு என்ன வித்தியாசம், அதே அங்கேருந்து இங்கே மாறணும், அப்படி மாதிரி சில பிரச்சனையை உண்டாக்குனாங்க. அப்போ ஒரு வசனம் இருக்கிறது, லைசல் பிர்ரான் துவல்து உஜுஹக்கும் கிபிலல் மஸ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் முகந்திருப்பதுங்கிறது பெரிய நன்மை கிடையாது. உண்மையான நல்லறம் என்கிறது நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மலக்குகளையும் அவனது வேதங்களையும் ஈமான் கொள்வது. இப்போ ஈமானுடைய அம்சங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வாத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக ஏழைகளுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கேட்டுவர்களுக்கும் நீங்கள் தர்மம் செய்யணும், அது நல்லறம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள் சொல்கிறார். அப்போ முதலாவது ஈமானை சொல்லி, 2வது சமூக பொறுப்புகளை சொல்லி, 3வது இபாதத்துக்களை சொல்லி, 4வது அல்லாஹ் தஆலா வாக்கு மாறாமை, பொறுமையாக இருத்தல், இது போன்ற அம்சங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இஸ்லாம் என்கிறது எல்லாவற்றையும் ஒன்றிணைத்தது. இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்று கேட்டால், சிலர் சமூகத்துக்காக நிறைய பாடுபடுறாங்க, ஊருக்கு உழைக்கிறதுக்காக சிரமப்படுவாங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. அவங்க சில நேரங்களில் சமூகத்தை கவனிக்கிற வேலையிலான புள்ளக்குட்டியை கூட ஒழுங்காக பார்க்காதவங்களா இருப்பாங்க. இஸ்லாத்தை பொறுத்தளவு இதையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது. அவர் நல்ல சமூகத்துக்காக சேவை செய்வார், நல்ல மனிதராக இருப்பார், ஆனால் 5 நேரம் தொழ மாட்டார். அவர் நல்ல மனிதராக இருப்பார், ஆனால் சில நேரம் அவர் சாராயம் பிடிக்கிறவராக இருப்பார். தங்கமான மனுஷன், ராவைக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்குவார்னு வாங்க. ஆனால் இவர் சமூகத்தை பொறுத்தளவுல சமூகத்துக்கு சேவை செய்கிறார். எங்கேயாவது ஜனாசா விழுந்தா இவர் தான் முன்னுக்கு போய் நின்று வேலை செய்வார். கபரு தோண்டத்தில் இருப்பாங்க, அதாவது ஹாஸ்பிட்டலில் ஜனாசாவை எடுக்க முடியாதுன்னா அது வேலையை விட்டுட்டு போய் அதுக்குன்னு பாடுபடுவார், ஆனால் தொழுகை இல்லை. அப்போ இந்த நிலையை பொறுத்தளவுல இதுக்கு நமக்கு பாதிப்பானது. இப்போ சமூக சேவை எப்போ அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால், சமூக அதாவது செய்கின்றவர்களிடத்தில் ஈமானும் இபாதத்தும் இருக்கணும், அதோட சமூக சேவை இருக்கணும். அந்த சமூக சேவைக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய பெருமதி இருக்கிறது, சாதாரண பெருமதியில் பெரிய பெருமதி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒரு போருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இடைவெளியில் நல்ல கட்ஸான ஒரு இளைஞரை பார்க்குறாங்க.
பார்த்தா வாட்டா சாட்டமாக இருக்கிறார். அப்போ சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவர் மட்டும் போருக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று பேசிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஹலாலான உணவை கொடுக்க வேணுங்கிறதுக்காக உழைக்க போனால் அவரும் பீசபில்ல தான் இருக்கிறார். தன் தாயையும் தந்தையும் நல்ல முறையில் கவனிக்கொண்டதுக்காக போனால் அவரும் பீசபில் தான் இருக்கிறார். எந்த அளவுக்கு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து உங்கள் மனைவியினுடைய வாயில் ஊட்டி விடக்கூடிய ஒரு கவலை உணவும் சதக்காதான்னு சொன்னாங்க. அப்போ இதில் ரசூல் அவங்க பாவித்த ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால், யஹ்தசிபுஹா, அது இந்த உணவு ஊட்டுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கூடிய எதிர்பார்க்கணும். அப்போ நம்ம மனைவிக்கு உணவு கொடுக்கறதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து எங்களோட எண்ணத்தின் மூலமாக அதை நாங்கள் சதக்காவாக ஆக்கிக் கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் நம்ம செய்கிற சதக்கா எல்லாம் மனைவிக்கே செஞ்சுட்டு இதோட சதக்காவை காலியாக போங்கிறது கிடையாது. அது ஒவ்வொரு வரையறையாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது விரிவாக அதை பவராக சொல்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அவங்க நீ ஊரானை கொடுக்கல மனைவிக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து கொடுத்தா அது உனக்கு நன்மை தான் என்று சொல்கிறாங்க. அப்போ நம்ம சமூக சேவைகள் செய்ய வேண்டும். அந்த சமூக சேவைகள் செய்கிறவங்களிடத்தில் நிச்சயமாக அந்த ஈமானிய உணர்வு அதில் இருக்கணும். இந்த சமூக சேவை செய்கிறது, அதாவது குறிப்பாக சமூக சேவை மட்டுமல்ல, எல்லா இபாதத்துக்கும் அடிப்படையான 2 நிபந்தனை இருக்கிறது. அந்த 2 நிபந்தனையை சிலர் 4ஆகவும் சொல்வார்கள். அதாவது அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா கஹ்பினுடைய கடைசியில் சொல்கிறான், வமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று உங்களில் யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் சாலிஹான அமலை செய்யுங்கள். வலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் யாரையும் இணையாக்கிறாதீங்க, கூட்டாக்கிறாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை இமாம் காலி இயால் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளங்கப்படுத்துகிற போது சொல்வார்கள், எந்த ஒரு அமலும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டாம். நாங்கள் செய்கிறது அமல் என்று சொன்னால் தொழுகை நோன்பு மட்டும் அமல் கிடையாது. நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால், ஒருவருடைய கையில் வாளி இருக்குது, உங்களோட கையில் வாளி இருக்குது, அதில் கயிறும் இருக்குது. நீங்கள் இந்த கயிறுள்ள வாளியால் தண்ணி அள்ளி அவரோட வாளிக்கு ஊற்றி விடுவதும் தர்மந்தான். ஒருவர் வாகனத்தில் இருக்கிறார், அவரோட பொருட்கள் கீழே இருக்குது, அவரால் பொருளை தூக்கி கொண்டு வாகனத்துக்கு ஏற முடியாது, அவர் வாகனத்தில் இருக்க அவருடைய பொருளை நீங்கள் தூக்கி கொடுப்பதும் தர்மந்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நாங்கள் பொது சேவைகள் செய்வதுங்கிறதும் இபாதத்தில் ஒரு பகுதி தான். அப்போ இதை எப்படி நாங்கள் இந்த இபாதத் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் செய்கிறது நல்ல வேலையாக இருக்கணும், இஸ்லாம் அங்கீகரித்ததாக இருக்கணும். அப்போ பொது சேவை என்கிற பேரில் இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒன்றை நாங்கள் அமலாக செய்ய முடியாது. உதாரணமாக ஊரில் சீதனம் இருக்குது. இப்போ நம்மலாம் ஊருக்கு என்ன செய்யணும்னா, இந்த சீதனம் கொடுக்க முடியாத ஆட்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் காசு கலெக்ட் பண்ணி பொம்பளைக்கு சீதனம் கொடுத்து நம்ம கல்யாணம் முடிப்போம். இப்போ இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்கு நம்ம செய்கிற ஹெல்ப் ஆகி தெரியலாம். ஆனால் சீதனம் என்கிற தவறு தொடர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம சமூகமாக கொடுக்குற அங்கீகாரமாக ஆகுது. அப்போ நம்ம செய்கிறதுங்கிறது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். 2வது, நம்ம செய்கிறதுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வழிமுறை ஃபாலோ பண்ணப்படணும். இப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துகளில் சிலது இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் அளவு, முறை, நேரம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ தொழுகைக்கெல்லாம் டைம் சொல்லியிருக்குது, எத்தனை ரக்காயத்துன்னு சொல்லியிருக்குது, அது உள்ளது. சில விஷயங்கள் பொது விஷயங்களாக இருக்கும், அதுக்கு அளவு சொல்லப்பட்டிருக்காது, நேரம் சொல்லப்பட்டிருக்காது, விதிமுறைகள் மீறாத அடிப்படையில் இருக்கணும். அப்போ பொது சேவைகள்ங்கிறது பெரும்பாலும் அந்த வட்டத்துக்குள்ள வரக்கூடியது. அப்போ அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹுடைய வழிகாட்டல் ஒன்று இருந்தால் அந்த வழிகாட்டலை மீறாத அடிப்படையில் அதை நம்ம அமைச்சுக்கொள்ளணும். 3வது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அமலை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யணும், அதில் நாங்கள் முகஸ்துதி எதிர்பார்க்கக்கூடாது. சமூக சேவை செய்கிற போது மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். நம்ம சமூக சேவை செய்கிற போது அதன் மூலமாக எங்களுக்கு நம்மளை 4 பேர் நல்லவர் என்று சொல்லணும், நம்மளை புகழணும், ஏதாவது ஒரு இடத்துல நன்றி சொல்லி பேசும்போது சில இடங்களில் நம்ம பார்க்கலாம், நன்றி உரைன்னு யாராவது ஒரு ஆளுக்கு போட்டுருவாங்க. கடைசியில் அவர் தான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வருவார். வந்து அவர் நன்றியில் பெரும்பாலும் பேச தெரியாத ஆக்கெல்லாம் இருக்கலாம். நன்றி உரைங்கிற பேரில் 4 பேர் பேரை விட்டுட்டு போயிடுவார். அந்த ஆள் சில நேரம் முக்கியமான ஆளாக இருந்துடலாம், அதோடு அந்த ஆட்கள் அதை விட்டு ஒதுங்குறாங்க. எத்தனை இவங்கள நன்றி உரைன்னு சொல்லி சொன்னாங்க, எங்களோட பேரை சொல்லலை, அப்போ நாங்கள் இதுக்கு இதில் கஷ்டப்படுறதுன்னு சொல்லி. அப்போ இது எங்களோட பெரிய ஒரு பலகீனமாக ஆயிடுது. சைத்தான் வந்து அதை வச்சு விளையாடிடுறாங்க. நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தால் இந்த நன்றி உரையில பேர் மிஸ் ஆகினா நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. சபையில் வந்து முன்னுக்கு போட்ட கதிரையில் நமக்கு இடம் கிடைக்கலைங்கிறது அது ஒரு பிரச்சனையாக இருக்காது.
அது குழுவுற போகிற நேரம் முக்கிய நபர்கள பங்கு போடும்போது நம்மளோட பேரை மிஸ் ஆக்கிட்டாங்கிறது அல்லது நிர்வாக உறுப்பினர்களை நம்மளோட பேரை மிஸ் ஆக்கிட்டாங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் பெரும்பாலும் சமூக சேவை அமைப்புகள் பிரச்சனை இங்கே தான் வருது. தலைவர் செக்ரட்டரின்னு சொல்லி பேர் போட்டாங்க, அதில் முக்கியமாக இருந்தால் நம்மளோட பேர் மிஸ் ஆயிடுச்சு. அல்லது சில முடிவுகள் எடுத்தாங்க, என்ன கூப்பிடாம ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க, அப்போ நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம அல்லாவுக்காக செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லி சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், அதாவது வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவர்கள் அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் உணவு கொடுப்பார்கள். உணவு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்தணும், நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நற்கொடை செய்யணும், அதுக்கு பிரதிபகாரம் செய்யணும்னு அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல என்று சொல்லிக்கொண்டு ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள், கைதிகளுக்கு உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்கிறான். அப்போ அவங்க கொடுக்கிறது எதுக்காகன்னு சொன்னால் அல்லாஹ்வின் மீதுள்ள ஹுப்பு, நேசம் என்கிறது. அதை கொடுக்கறது மூலமாக உலகத்தில் எதையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்காமலேயே உலகத்தில் சில ஹைர்கள் நடக்கும். சில நல்ல வேலைகள் செய்கிறவங்களை சமூகம் மதிக்கும். அது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது. மதிக்கணும், என்ன போற்றணும், புகழணும் எதிர்பார்க்கக்கூடாது. செய்கிற போது மக்களாக போட்டுகிறார்கள் என்று சொன்னால், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக செய்கிறாரு, ஆனால் 4 பேர் அவரை போட்டுறாங்க, 4 பேர் புகழ்றாங்கன்னு சொல்கிற போது அல்லாஹ் தஆலா மறுமையில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நன்மைக்கு ஒரு நற்சான்றாக இதை ஆக்குவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி 4 பேர் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களை புகழ்றாங்களா, அது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்மையிலே தரக்கூடிய ஒரு நற்சான்று. நீங்களாக எதிர்பார்த்து அவங்க புகழ்ந்தாங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில் எதுவும் கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நாளை மறுமையில் நரகத்துக்கு போகிறவங்கள, முஸ்லீம்கள நரகத்துக்கு போகிறவங்கள முன்னிலையில் இருக்கிறவங்க இவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள் கல்வியும் செல்வமும் வீரமும். அதாவது அந்த 3 பேரும் தான் நாளை மறுமையில் முஸ்லீம்கள் தான் முதலாவது நரகத்துக்கு போவாங்க. கல்வி கொடுக்கப்பட்டவர்கிட்ட கேட்குற போது நான் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ மார்க்கத்தை சொன்னதுங்கிறது உண்மைதான், ஆனால் உன்னை எல்லாரும் பெரிய அறிஞர் புகழொன்றுக்கா நீ சொன்னாய் என்று அதை சொல்லி அவன் நரகத்துக்கு போடப்படுவார். இதே மாதிரி வீரம் கொடுக்கப்பட்டவர் சொல்வார், நான் அவனது வழியில் போராடினேன் என்று சொல்லுவார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்வார், நீ வழி போராடினது உண்மைதான், எனக்காக போராடலை, ஒன்று ஒரு வீரன் மக்கள் புகழன்றதுக்காக நீ போராடினாய் என்று அவரும் நரகத்தில் போடப்படுவார். இதே போல ஒரு செல்வம் கொடுக்கப்பட்டவர்கிட்ட கேட்குற போது நான் தர்மம் செய்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ தர்மம் செய்யது உண்மை, ஆனால் எனக்காக செய்யலை, உலகத்தில் 4 பேர் உன்னை ஒரு கொடை வல்லன்னு புகழன்றதுக்காக செஞ்சாய், அது உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு, இங்கு உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவனும் நரகத்தில் போடப்படுவான். அப்போ நாங்கள் இந்த சமூக சேவைகள்ங்கிறது அல்லாஹ்வுக்காக என்று செய்யப்பட வேண்டும். அதில் முகஸ்துதி, உலகத்தில் அதன் மூலமாக எந்த லாபத்தையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த அடிப்படை இல்லாமல் நம்ம செய்வோம்னு சொல்லி சொன்னால் நாம் செய்யக்கூடிய சமூக சேவையே சில நேரம் எங்களுக்கு எதிராக அமைந்துவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அமல் அங்கீகரிக்கப்படுறதுக்கான அடிப்படை ஈமானில் உறுதியும் தெளிவும் இருக்க வேண்டும். ஏன்னா இதில் ஒரு கலங்கள் ஏற்படுமாக இருந்தால், இதில் ஒரு தளம்பல் ஏற்படுமாக இருந்தால் அது எங்களுடைய அமல்களுக்கு, அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஈமானில் உறுதி இல்லாமல் தெளிவு இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஒரு கல் பாறையில் சாம்பல் இருக்குது, ஒரு பெரிய மழை பெய்கிறது, பேஞ்சா என்ன செய்யணும்னு சொன்னால் அவ்வளவே அடிச்சுட்டு போயிட்டு அந்த கல்லுப்பாறை ஒதுக்குமே இல்லாமல் அப்படியே பளிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒருவருடைய ஈமானில் பலகீனம் இருக்குமாக இருந்தால், அதில் அவர் அறியாமல் இணை வைத்தல் கலந்து விடுமாக இருந்தால், செஞ்ச அமல்கள் அத்தனையும் இந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போயிடும் என்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக சேவை நம்ம செய்கிறதாக இருந்தால் அந்த சமூக சேவையோடு எங்களுடைய மார்க்க அறிவையும் மார்க்க தெளிவையும் ஈமானையும் நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். நம்ம பொதுவில் இதில் நம்ம கவனம் செலுத்துவோம், இதுக்கு நன்மை கிடைக்கும். எப்போ அது அல்லாஹ்விடத்தில் பெருமதி ஆகும்னு சொல்லி சொன்னால், ஈமானுடைய விஷயத்தில் நம்ம உறுதியாகிற போது தான் பெருமதியாகும். நாங்கள் எத்தனை சைவர், அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு சைவருக்கும் பெருமதி எப்போ வரும்னு சொன்னால், முன்னால் ஒரு 1 போடும்போது தான். ஒரு சைவரை போட்டுட்டு முன்னால் 1 போட்டோன்னா அது 10,000, அதுக்கங்கால இன்னொரு சைவரை போட்டால் அது 100 ஆகும், அதுக்கங்கால சைவரை போட்டால் 1000 ஆகும், 10,000 ஆகும், 1,00,000 ஆகும். இதெல்லாம் எப்போ ஆகும்னு சொல்லி சொன்னால், முன்னால் ஒரு 1 இருக்கிற வரைக்கும் தான் இந்த சைவர்களுக்கு பெருமதி வரும். ஈமான்ங்கிறது முன்னால் போடுற இந்த 1 மாதிரி, அதுக்கு பின்னால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் எங்களுடைய நன்மையை அந்தஸ்து அப்படியே கூட்டிக் கொண்டு போகும். இந்த 1 போடப்படலைன்னு சொன்னால் அதுக்கு மேலே வரக்கூடிய சைபர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெருமதி இருக்காது. சமூக சேவைகள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முஸ்லீம்களை விட கிறிஸ்தவங்க அதில் முன்னிலையில் இருக்கிறாங்க.
நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில சமூக சேவை செய்கிறாங்க. பெத்த தாய்மாரே இந்த பிள்ளைய தொட முடியாது, பார்க்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அகோரமாக இருக்கக்கூடிய, அசிங்கமாக இருக்கக்கூடிய, வீதியில் விட்டுட்டு போன பிள்ளைகளை எல்லாம் கூட சில சிஸ்டர்ஸ்மார் எடுத்து அவங்களை குளிப்பாட்டி துப்புரவாக்கி பெத்த தாய் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இது முஸ்லீம் குடும்பக்குள்ள கூட இல்லை. தாய் இல்லாத பிள்ளைகளை மற்ற அவங்களோட தாத்தா தங்கச்சிமாரை பார்த்தா கூட இப்படி பார்க்க மாட்டாங்க. இவங்க கருணையோடு பார்க்குறாங்க, நிறைய செலவு செய்கிறாங்க, நிறைய தொழுநோயாளர் தொட முடியாத தொழுநோயாளிகளை தொட்டு தழுவி அரவணைக்கிறாங்க. அப்போ அவங்களோட சமூக சேவையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தூசிக்கும் சமம் இல்லைன்னு நிலை ஆகும். ஆனால் அவங்களோட சமூக சேவைக்கு எல்லா இடத்துல பெருமதி இருக்குமான்னு கேட்டால் பெருமதி இருக்காது. ஏன் பெருமதி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஈமான்ல இல்லை. ஈமான்ல இருந்து அதை செஞ்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்கேயோ அவங்க போயிடுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அதாவது மார்க்கத்தில் ஒரு பகுதியை நம்ம பாட்டாக பிரிச்செடுத்து நீங்கள் ஈமானுடைய வேலையை பாருங்கள், நீங்கள் தொழுகையுடைய வேலையை பாருங்கள், நீங்கள் அக்கீதாவுடைய வேலையை பாருங்கள், நாங்கள் சமூகத்துடைய வேலையை பார்க்குறோம், சமூகத்தில் நாங்கள் முதியோருடைய வேலையை பார்க்குறோம், நாங்கள் சின்ன பிள்ளையோட வேலையை பார்க்குறோம்னு சொல்லி மார்க்கத்தை பாட்டாக பிரித்து எடுக்க முடியாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தளவு மார்க்கத்தில் எல்லா பகுதியும் அவனுடைய சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். அப்படி நாங்கள் எல்லா பகுதியும் செய்கிறதுல ஏதாவது ஒரு பகுதிக்கு விசேட கவனம் செலுத்துறவங்க இருக்கலாம். ஆனால் இந்த பகுதி தான் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தில் அமைச்சு பொறுப்பு எடுக்கிற மாதிரி எங்களை பொறுப்பு இது, அடுத்த சைட் நமக்கு இல்லைங்கிற மாதிரியான நிலைக்கு நாங்கள் வந்துவிடக்கூடாது. எனவே ஈமானுடைய நிலையில் நம்ம எங்களை வளர்த்துக்கொண்டு இந்த சமூக சேவை விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஒன்றை விட்டு ஒன்றை நாம் செய்கிற போது போதிய ஒரு எங்களுக்கு நாளை மறுமைக்கு அது போதிய ஒரு நன்மையை பயக்கிறதாக இருக்காது. எனவே இந்த ஈமானையும் நம்ம வளப்படுத்தி கொண்டு சமூக சேவை விவகாரங்களில் கூடிய அக்கறை செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழுமையான ஈமானோடு முடிந்தவரை சமூக பணிகளில் பங்களிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.